रविवार को ऑफिस को छुट्टी क्यों होती है और भारत में किस व्यक्ति ने हमें रविवार की छुट्टी दिलाई? जिस महान व्यक्ति के कारण हमें संडे की छुट्टी मिली है उस व्यक्ति का नाम है नारायण मेघाजी लोखंडे। लेकिन संडे की छुट्टी के पीछे उनका उद्देश्य क्या था? उस टाइम लोग 7 दिन काम करते थे, तो ऐसे में उनका मानना था कि हम परिवार के लिए 7 दिन काम कर रहे हैं, लेकिन समाज की जो समस्या है उनके लिए हमें एक दिन तो देना चाहिए। तो 1881 में अंग्रेजों के सामने उन्होंने संडे की छुट्टी का प्रस्ताव रखा, लेकिन अंग्रेजों ने उसे मना कर दिया। उसके बाद उन्होंने आंदोलन किया और ये आंदोलन दिन ब दिन बढ़ता चला गया और बाद में अंग्रेज सरकार को झुककर 1889 में इस प्रस्ताव को अनुमति देनी पड़ी। तो यह है संडे की ऑफिस छुट्टी के पीछे का इतिहास, और जिस व्यक्ति ने हमें ये छुट्टी दिलाई उनके बारे में सबको पता तो होना ही चाहिए। பிடிச்சி போச்சுன்னா அந்த பொண்ணை திருமணம் பண்ணுவாங்க. ஒன்று பொண்ணு வீட்டில் நடக்கலாம், இல்லாட்டினா மாப்பிள்ளை வீட்டில் நடக்கலாம். இப்படி தான் நம்மளுடைய திருமண முறைங்கிறது நடக்கும். ஆனால் இந்த நாயர்கள் இருக்காங்க பார்த்தியா, ஒரு நாயர் வீட்டு பொண்ணு 3-4 பேரை வச்சுக்கிறோனுங்களே இருக்கு. அவங்க எப்படி பார்ப்பாங்க மாப்பிள்ளை, நாயர் மாப்பிள்ளை தனக்கு மாப்பிள்ளை வேணுங்கும் போது எப்படி பார்ப்பாங்கன்னா, அது என்ன சிஸ்டம்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 நாயர் மாப்பிள்ளை ஏற்கனவே இருக்கான், 10வது இன்னும் 2 நாயர் மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சி, அந்த நாயர் வீட்டு பொண்ணு நினச்சிச்சு அப்படின்னா, அப்போ என்ன செய்வாங்கன்னா, இப்படி நிறையா பேர் இருப்பாங்க இல்லையா, இவர்கள் எல்லாம் வந்து தெருவில் வருவாங்க. தெருவில் எப்படி வருவாங்கன்னா, முண்டு உடுத்தாமல் மார்பகங்களை காட்டிக்கிட்டு மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு வர்றவங்க தான் வருவாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, இதே நாயர் விட்டு நான் சொல்கிறேன்ல, வேற ஒரு நாயர்கள் இருப்பாங்க இல்லையா, இங்கன்னா துண்டு அந்த இதை வாங்கிக்கிறோம். வாங்கிக்கிட்டோன்னு இந்த முண்டு கொடுத்தவன் யார், எந்த நாயர், எந்த தரவாடு அப்படின்னு அதுக்கப்புறம் பேசி, சரி நீங்கள் வாங்க, திருமணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டா நான் சொன்னது மாதிரி அவர் வரப்போக இருக்கலாம், இந்த நாயர் போக வர இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி வரும்போது அது ஒரு சடங்கு மாதிரி அவங்க எல்லாம் வெளியே கிளம்பி வருவாங்க. அவங்க தான் மேலே ஆடை போடாமல் இந்த மாதிரி வராங்க. அப்போ இந்த மாதிரி பவனி வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து மாப்பிள்ளை தேடி வர்றாங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் இப்படி வரும்பொழுது நம்ம வீட்டுக்கு நம்ம தமிழ் பெண்கள் இருக்காங்களா, அவங்க நாடார் குடமோ அல்லது ஈழவரை இவங்களை வந்து நிச்சயமாக பார்த்த உடனே என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த கிளம்பிட்டாளுன்னு சிரிச்சிருப்பாங்களா இல்லையா? இது சிரித்த உடனே தான் அவர்களுக்கு கடுப்பாயிருச்சு. கடுப்பான உடனே அவங்க தான் எல்லாருமே அரசனோட தொடர்பில் இருக்கிறவங்களாச்சே. நம்ம திருவாங்கூர் மகாராஜா அவனுக்கு வேண்டியவன் அவன் இருக்கிறதுனால, அப்போ பார்வதி பாயின்னு ஒருத்தி ராணியாக இருக்கான் திருவிதாங்கூரில். சிரித்த உடனே இது இவ்வளோ நம்மளை பார்த்து சிரிச்சாளுங்கள்லாம் இப்போ கேள்வி பண்ணுறாங்க வரும்போதெல்லாம் அப்படின்னு உடனே அது என்னமாவது ஒன்று பண்ணணும்னு தான். அப்போது அந்த அங்கே இருக்கக்கூடிய தமிழச்சாதிகளை சேர்ந்த நாடார்களை மட்டும் இல்லை, தமிழச்சாதிகள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மப்பளையர், பறையர், சாம்பவர், ஈழவர், நாடார், செங்குந்தொகை, அவ்வளவு தமிழச்சாதிகளும் பெண்களும் முண்டு உடுத்தக்கூடாது, ரவுக்க போடக்கூடாது, மார்பகத்தை மூடக்கூடாதுன்னு சட்டம் போடுறான். யாருன்னா இந்த பார்வதி பாய். இப்போ உங்களுக்கு விளங்கிட்டீங்களா அந்த சட்டம் ஏன் போடுறாங்கன்னு? அது இந்த இடத்துல மட்டும் ஏன் அந்த போடுறாங்கன்னா, இதுதான் இப்படி நடந்ததுனால அந்த சட்டம் போட்டதுனால அதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா யாருமே ஒரு பெரிய அளவுக்கு பண்ணலை. அவங்க என்ன சொல்கிறான், அதே மாதிரி பாப்பா எதிர்த்தவங்க யாருங்கன்னா நாடார் பெருமக்கள் தான் அதை எதிர்த்து கலக மாட்டாங்க. மற்றவங்கெல்லாம் அவன் என்ன அப்படி நீ போடணும்னா நீ வரி கட்டணும், தோல் சீலை போராட்டம்னு அதுக்கப்புறம் தான் நடக்குது. ரவுக்க வரி கட்டணும், நீ கடுமையாக அந்த மக்கள் போராடுறதுல மற்றவங்கெல்லாம் பெரிய போராட்டம் பண்ணலை. இறங்கினவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நாடார்களும் ஈழவர்களும். ஈழவர்கள் அந்த போராட்டங்கிறது ரொம்ப தீவிரமாக வெடிச்சிட்டு போகுது. இப்போ நீங்கள் அதில் கவனிச்சிங்கன்னா நிறையா பேர் நாடார்களில் கிறிஸ்தவர்களாக மாறினவங்க இருக்காங்க, இந்துக்கள் நாடார்கள் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து வெள்ளைக்காரன் என்ன சொல்லிடுறான், ஐயா நாங்கள்லாம் கிறிஸ்தவங்களாக மாறி இருக்கோம், நீங்களும் கிறிஸ்தவங்க தானேங்கும் போது அவன் என்ன சொல்கிறான், இல்லைங்க நாங்கள் தலையிட முடியாது இதில், ஏன்னா அவனுக்கு சுயாட்சி கொடுத்துருக்கான் யார், திருவிதாங்கூர் மகாராஜ்யம். அவன் என்ன பண்ணுறானோ அதான். அப்புறம் போட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்த உடனே இவனையோ என்னையாத அவங்களுக்கு நாம் கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் விளக்கு கொடு அப்படி போய் கிறிஸ்தவ பெண்களுக்கு நாடார்களுக்கு விளக்குன்னு கொடுக்குறாங்க. அப்போ கிறிஸ்தவ பெண்களுக்கு விளக்குன்னு கொடுக்கும்போது இதில் என்ன நடக்குதுன்னா, நாடார்களில் ஒரு வழக்கம் உண்டு, கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க இந்துவாக இருந்தாலும் இந்த கொள்வனை கொடுப்பனைக்கு எந்த தடையும் இருக்காது. அது ஒரு இது மாதிரி இருப்பாங்க. அப்போது ஒரு கிறிஸ்தவ நாடாராக இருக்கிற ஒரு பெண் கிறிஸ்தவ நாடாராக இருக்கும்போது அவர் ரவுக்க போடலாம், ரவுக்க வரியெல்லாம் கட்ட வேண்டியதில்லை. ஆனால் இந்துவுக்கு வந்துருச்சுன்னா அது இதை பண்ணி ஆகணும், இதெல்லாம் கொடுமையாக இருக்குன்னு தான். அப்போ கிறிஸ்தவனார் இது ரொம்ப அந்த போராட்டம் தீவிரமாக வலுக்கிற பொழுது தான் நம்ம ஐயா வைகுண்டர் அவங்க வர்றாங்க. அப்போ நம்ம ஐயா வைகுண்டரை பற்றி அது நீண்ட ஒரு வரலாறு, அதை நம்ம ரொம்ப சுருக்கமாக நம்ம
There was a politician, a freedom fighter, a kingmaker who died with just 130 rupees, Kamarajar. He became the Chief Minister of Tamil Nadu in 1954, and as soon as he got in power, he opened 18,000 schools. During the British period, the education rate of Tamil Nadu was just 7%. After Kamarajar, it reached 37%, and that too within 10 years. You know what was his education qualification? Just 6th standard. He was the president of INC when Nehru died, so he had all the means to become the next prime minister as well, but he refused to do so and made Lal Bahadur Shastri and Indira Gandhi as the prime minister sequentially, and for this he was popularly called as the kingmaker at that time. Imagine, he was the chief minister for 10 years and was an active MP. When he died, he just had 130 rupees. He had no house, no property, he did not even marry. This man dedicated all his life for the well-being of people, and today is his birthday. இப்போ நீங்க பாக்குற இந்த தமிழ்நாடு நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாடே கிடையாது. ஆமாங்க, நம்ம மண்ணோட பேர் தமிழ்நாடுன்னு மாறத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ரகசியம் இருக்கு. சரியா நவம்பர் 1, 1956 மொழிவாரியா மாநிலங்களை பிரிச்சாங்க. அப்போ மெட்ராஸ் ஸ்டேட்ல இருந்து ஆந்திரா, கேரளா, கர்நாடகான்னு எல்லாரும் பிரிஞ்சு போனாங்க. ஆனா அந்த பிரிவினையில நமக்கு நிறைய தமிழ் நிலங்கள் போச்சு. கன்னியாகுமரியில தொடங்கி வடக்கு திருத்தணி வரைக்கும் நம்ம நிலங்கள் பக்கத்து மாநிலங்களுக்கு போற நிலைமையும் இருந்துச்சு. ஆனா அது அப்படியே நடக்கல. நம்ம நிலங்களை மீட்க போராடின தியாகிகளோட ரத்தம் சும்மா போகல. மார்ஷல் நேசமணி கன்னியாகுமரியை மீட்க போராடினப்போ அங்க இருந்த அரசு துப்பாக்கி சூடு நடத்தி 12 தமிழர்களை வீழ்த்துச்சு. அந்த தியாகிகளை உயிர் கொடுத்ததுனாலதான் நமக்கு கன்னியாகுமரியே கிடைச்சது. வடக்கே திருத்தணி பகுதியும் ஆந்திராவுக்கு போகிற நிலைமை இருந்துச்சு. எல்லா கட்சியும் கைவிட்டப்போ மாப்போசி மட்டும்தான் விடாம போராடி யானை வாயில போன கரும்பை, அதாவது நம்ம வடக்கு திருத்தணியை மீட்டுட்டு வந்தார். இந்த தியாகிகள் ரத்தம் சிந்தனால உங்களுக்கு நம்மளுடைய கன்னியாகுமரியும் வடக்கு திருத்தணியும் இன்னைக்கு கிடைச்சிருக்காது. சரி, நிலங்கள் கிடைச்சது, ஆனா மாநிலத்தோட பேரு என்ன? மெட்ராஸ் ஸ்டேட். நம்ம தியாகி சங்கரலிங்கனார் தமிழ்நாடுன்னு பேரை மாத்த சொல்லி 78 நாள் உண்ணாவிரதம் இருந்து தன் உயிரையே நீத்தார். அவர் உயிரை கொடுத்ததுனாலதான் அண்ணா ஆட்சியில வடவேங்கடம் தென்குமரின்னு சிலப்பதிகாரம் சொல்ற நம்ம மண்ணுக்கு தமிழ்நாடுன்ற பெருமையே கிடைச்சது. இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலத்துக்கு மட்டும்தான் நாடு அப்படின்ற பேர் இருக்கு, அது நம்ம தமிழ்நாடு தான். இந்த வீர வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த வீடியோவை நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னா உடனே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம KTR குரூப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இதுவரைக்கும் பல தொழிலதிபர்களையும் அவங்க இருக்கக்கூடிய கம்யூனிட்டி பத்தியும் அவங்களோட பிசினஸ் சீக்ரெட் பத்தியும் பார்த்திருக்கோம். மார்வாடி, பனியாஸ், குஜராத்தின்னு மற்ற மாநிலங்கள்ல இருந்து தொழில் பண்ணக்கூடிய பிசினஸ் கம்யூனிட்டியை பத்தி பார்த்த நாம இப்போ முதல் முறையா நம்ம தமிழ்நாட்டில இருந்து உலக அளவுல தொழில் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிட்டியான நாடார் கம்யூனிட்டியோட பிசினஸ் சீக்ரெட் பத்தி தான் பார்க்க போறோம். அப்புறம் டிஸ்க்ளைமர், இது ஒன்றும் ஜாதிய ரீதியான பதிவு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தெளிவா சொல்லிக்கிறேன். இது முழுக்க முழுக்க தொழில் சம்பந்தப்பட்ட பதிவு தான். இதை ஜாதிய ரீதியா யாரும் பார்க்க வேணாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். நான் உங்கள் மணிகண்டன். இது ட்ரூ தான் சேனல். நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நண்பர்களை, வீடியோக்குள்ள போலாம். சரவணா ஸ்டோர்ஸ், வசந்தன் கோ, சரவண பவன் மாதிரி தமிழ்நாட்டோட மிக முக்கியமான தொழில்கள் மட்டும் இல்லாம உலக அளவில் இருக்கக்கூடிய தொழில்களையும், ஏன் ஒரு ஏரியான்னு எடுத்துக்கிட்டா அங்க இருக்கிற கடைகள்ல 80% கடைங்க நம்ம எல்லாரும் அண்ணாச்சின்னு அழைக்கிற நாடார்களோடது. இவங்களோட பூர்வீகம் அப்படின்னு சொல்லி பார்த்தா தாமிரபரணி பாயக்கூடிய மாவட்டங்களை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு மட்டும் கடவுள் என்ன மாதிரியான நுணுக்கத்தை சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயமே தெரியல. இந்த சமூகத்தை சேர்ந்த யார் தொழில் தொடங்கினாலும் அவங்க சக்சஸ் ஆகுறாங்க. அதுக்கான காரணம் என்னங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்கிற போறோம். இதை சின்னதா ஒரு குட்டி கதையோட ஆரம்பிக்கிறேன். நான் கடந்த மாசம் சென்னை போயிருந்தேன். அப்ப சென்னையில இருக்கிற என்னோட நண்பனுக்கு போன் பண்ணி, நான் தாம்பரம் தாண்டிட்டேன், என்னை வந்து எக்மோர்ல பிக்கப் பண்ணுடா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒரு நிமிஷம் யோசிச்சாவணும், நீ பேசாம ஓலால புக் பண்ணி வந்துடு அப்படிங்கிற விஷயத்த சொன்னா. எனக்கு கடுப்பாயி, ஏன்டா ஓனால வருதுன்னா எனக்கு தெரியாதா, அப்புறம் உனக்கு ஏன் ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கோவப்பட்டேன். அதுக்கு அவன் சொன்ன பதில் தான் என்ன கொஞ்சம் யோசிக்க வச்சுச்சு. என் வீட்டில இருந்து ரயில்வே ஸ்டேஷன் 20 கிலோமீட்டர், அப் அண்ட் டவுன் 40 கிலோமீட்டர். நான் பைக்ல வந்தா அதுக்கு 200 ரூபாய்க்கு கண்டிப்பா பெட்ரோல் போட்டே ஆகணும். சப்போஸ் ட்ரெயின் லேட் ஆச்சுன்னா பார்க்கிங்க்கு 100 ரூபாய் கொடுத்தே ஆகணும். மொத்தம் 300 ரூபாய் ஆகும். இதுவே நீ ஓலால டாக்ஸில வந்தா வெறும் 150 ரூபாய் தான். இதுல யாரு காசா இருந்தா என்ன, 150 ரூபாய் மிச்சம் தானே அப்படிங்கிற விஷயத்த சொன்னான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவன் சென்னையில ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கான். அவன் நாடார் கம்யூனிட்டியை சேர்ந்தவன். எப்பவுமே நாடாருங்க பண விஷயத்துல கால்குலேஷன் போட்டு தான் எல்லா விஷயங்களையும் பண்ணுவாங்க. அதுக்காக நிறைய பேர் அவங்க கஞ்சத்தனமா இருப்பாங்கிறத முன்னெடுத்து வைப்பாங்க. ஆனா இந்தியாவிலேயே அம்பானியை விட அதிகமா சேரிட்டி பண்ணக்கூடிய ஒரு பணக்காரர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் வேற யாருமே இல்லைங்க, நம்ம சிவ் நாடார் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம நாடார் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் தங்களோட வருமானத்துல ஒரு பகுதியை சேரிட்டிக்கு கொடுக்கறத வழக்கமா வச்சிருக்காங்க. நாடார் பிசினஸ்மேன் அவங்க தொழில்கள்ல பின்பற்றக்கூடிய பழக்க வழக்கங்களை நாம இங்க 7 பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா பிரிச்சிருக்கோம்.
வச்சிருக்கிறோம். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1, லெகசி ஆஃப் ஃபேமிலி பிசினஸ். எப்போவே நாடார் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் சிறு வயசு முதல்ல தொழிலை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறதால அவங்களால குடும்ப தொழில ஈஸியா கவனிக்க முடியுது. அவங்களுக்கு வெறும் தொழிலை மட்டும் கற்றுக் கொடுக்காம அதோட சேர்த்து இடையிடையில பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் பேசிக் மற்றும் பட்ஜெட்டிங் பத்தின விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கப்படுது. அதுபோக ஒரு தந்தை தன்னோட தொழில் ஆரம்பிக்கிறாருன்னா அவரோட பசங்களுக்கும் அவர் எப்படி அந்த தொழில கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற விஷயம் வாயால மட்டும் சொல்லாம அவங்க எல்லாத்தையும் பார்த்தே வளர்க்கப்படுறாங்க. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 2, எக்ஸலன்ட் அக்கவுண்டிங். ஒரு பெரிய கப்பல்ல ஒரு சின்னதா துளை விழுந்தா அந்த மிகப்பெரிய கப்பலவே அது மூழ்கடிச்சிடும். அதே மாதிரி தான் பணத்தை மேனேஜ் பண்றதுலயும் சின்னதா ஒரு தவறு செஞ்சா கூட அது மிகப்பெரிய சிக்கல்ல உங்களை கொண்டு போய் விட்டுரும். பணம் சம்பாதிக்கிறதும் அதை மேனேஜ் பண்றதும் வேற வேற விஷயங்கிறது இங்க பல பேருக்கு புரியதே இல்ல. இங்க இருக்கக்கூடிய பல பேர் மாசம் மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா நம்ம பெரிய பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சா அது மிகப்பெரிய தவறு. அந்த பணத்தை எப்படி பெருக்கிறது இல்ல அதை எப்படி பாதுகாக்கிறதுங்கிற விஷயம் தெரிஞ்சா தானே நீங்க பணக்காரராகவே ஆக முடியும். இதுக்கு பேர் தான் மணி மேனேஜ்மெண்ட். இதுலதான் எப்பவுமே நாடார்கள் அக்கௌண்ட் மேனேஜிங்கிற விஷயத்துல மிக கவனமா இருப்பாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட எழுதி வைக்கிற பழக்கம் சிறு வயசுல இருந்தே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 3, ஷார்ட் பார்கெனிங் ஸ்கில்ஸ். நாம எப்பவுமே ஒரு பொருளை வாங்க போனா அதுல போட்டிருக்கிற விலைக்கு தான் அதை வாங்கிட்டு வரத்தான் பார்ப்போம். ஆனா நாடார் பிசினஸ்மேன் அதே பொருள் அதே குவாலிட்டியில மார்க்கெட்ல எங்க விலை குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி அந்த பொருளை பார்கெயின் பண்ணி தான் வாங்க பார்ப்பாங்க. எப்பவுமே ஒரு பொருளை ஒரு நாடார் பிசினஸ்மேன் வாங்க போறாருன்னா அந்த பொருளுக்கு ரெடி கேஸ் கொடுத்தா மற்றவங்களுக்கு கொடுக்குற விலையில இருந்து எவ்வளவு விலை குறைவா கொடுப்பீங்க அப்படின்ற விஷயத்தை தான் கேட்பாங்க. அதே நேரம் இது அவங்க மற்றவங்களுக்கு விற்கும் போது எல்லா வியாபாரி மாதிரி சில்லறையில எம்ஆர்பிக்கு தான் வைப்பாங்க. அதனால உங்களுக்கான லாபம் அதிகமா இருக்கும். ஆனா கஸ்டமர் மார்க்கெட்ல எங்க போனாலும் அந்த பொருளை சில்லறையில எம்ஆர்பிக்கு தானே வாங்க முடியும். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 4, டைவர்சிபிகேஷன். ஃபைனான்ஸ் மற்றும் பிசினஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயம் டைவர்சிபிகேஷன். நாடார் பிசினஸ்மேன் தங்களோட பணத்தை எப்பவுமே பேங்க்ல வைக்கிற பழக்கமே இருக்காது. அப்படி வச்சா கூட அதுல 2-3% தான் பெருகும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா அதே பணத்தை ஸ்டாக்லயோ இல்ல தங்கத்திலேயோ இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இன்னும் அதிகமா லாபம் கிடைக்கும். ஸ்டாக்கை விட தங்கம் தான் சேஃப்டின்னு நாடார்கள் அதிக அளவுல இன்வெஸ்ட் பண்றாங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்றேன். என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த தொழிலதிபர். அவர்கிட்ட பணம் கைமாத்தா கேட்டா அவர் எப்பவுமே சொல்ற ஒரே வார்த்தை ஒரு குறிப்பிட்ட தேதி ஒன்று சொல்லி அப்போ பணம் வாங்கிக்கிற சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம சென்னையில பாத்தீங்கன்னா அவர் மிக முக்கியமான இடத்துல துணி கடையும் வச்சிருக்கிறாரு. அவரோட பிசினஸ்ல வர்ற லாப பணத்தை எப்பவுமே கையிலேயோ இல்ல பேங்க்லயோ வச்சுக்கிற பழக்கமே அவருக்கு கிடையாது. அதை கோல்டு அது போக ஷேர்ஸ் மாதிரியான முதலீடுகள்ல அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதே மாதிரி முன்னாடி இருந்த நாடார் பிசினஸ்மேன் தான் பணத்தை தங்கத்துல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் நாடார் பிசினஸ்மேன் ஷேர்ஸ் பிட்காயின் மாதிரியான விஷயங்கள்ல தங்களோட பணத்தை டைவர்சிபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 5, அடாப்டபிலிட்டி. எப்பவுமே ஒரு நாடார் பிசினஸ்மேன் எல்லா சூழ்நிலைக்கும் தயாரா தான் இருப்பாங்க. ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டிங் மற்றும் டெக்னாலஜி அது போக ட்ரெண்ட் டேஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாமே மாறிக்கிட்டு தான் இருக்கும். இதையெல்லாம் எதிர்கொள்ள முடியாம பிரச்சனை ஆகி எப்பவுமே முடங்கி உட்கார மாட்டாங்க. அதுக்காக பாத்தீங்கன்னா எப்பவுமே கேஸை பாத்தீங்கன்னா ரிசர்வ்லையும் அதே நேரம் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தொகையும் எப்பவுமே ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இந்த பணத்தை தங்களோட பிசினஸ்ல யூஸ் பண்ணி அதை மீட்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். இதை பிசினஸுக்கு தவிர வேற எதுக்குமே யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ற விஷயத்தால எல்லா காலத்துக்கும் ஏத்த மாதிரி தொழில நாடார்களால நிலைச்சிருக்க முடியுது. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 6, மைக்ரோ ஃபைனான்சிங். எப்பவுமே பாத்தீங்கன்னா நாடார் பிசினஸ்மேன் தங்களோட கடனை பெரிய அளவுல வாங்கி தொழில் பண்ண மாட்டாங்க. அதுக்காக அவங்க வச்சிருக்கிற வழிதான் மைக்ரோ ஃபைனான்ஸ். இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ்ல பாத்தீங்கன்னா மாத டியூகளை சீக்கிரமே கட்டி கடனை அடிக்க அது வசதியா இருக்கும். எப்பவுமே நாடார்கள் தங்களோட தொழில ஆரம்பிக்கும் போது அதை பெரிய அளவுல ஆரம்பிக்க மாட்டாங்க. எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் சின்ன அளவுல ஆரம்பிச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி ஒரு நாள் அதோட உச்சத்தை அடைவாங்க. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 7, கஸ்டமர் வேல்யூவேஷன். எப்பவுமே ஒரு நாடார் பிசினஸ்மேனுக்கு உலகத்திலேயே மிக முக்கியமான நபர் யாருன்னு அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம் தன்னோட கஸ்டமர். அதே போல நாடார்கள் அதிக அளவுல டெய்லி நீட்ஸ் அதாவது மளிகை கடை மாதிரியான தொழில்கள் தான் பண்ணுவாங்க. இந்த தொழில பாத்தீங்கன்னா எப்பவுமே போட்டிங்கிற விஷயம் அதிகம். அதனால கட்டி தன்னோட தலைக்கு மேல தொங்குறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால கஸ்டமரோட வேல்யூவும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதனால தங்களோட லாபம் குறைஞ்சா கூட பரவாயில்ல கஸ்டமரை தக்க வைக்கிறதுல குறியா இருப்பாங்க. இதனால ஒரு கஸ்டமருக்கு அவங்க மேல ஒரு ட்ரஸ்ட் உருவாகும். எப்பவுமே ஒரு கஸ்டமருக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப வல்லவர்கள் நாடார் பிசினஸ்மேன். எப்படி மார்வாடிங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில்களை வேற வேற மாநிலங்களுக்கு போய் தங்களோட தொழிலை பண்றாங்களோ அதே மாதிரி இல்லாம தங்களோட மாநிலத்திலே இருந்து கூட இந்தியா பூரா தொழில் பண்ண முடியுங்கிற விஷயத்தை நிரூபிச்சிருக்கிறவங்க தான் நாடார் பிசினஸ்மேன். இவங்க மாதிரியே நாமளும் தொழில இந்த சீக்ரெட்ஸை ஃபாலோ பண்ணா அது வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்கள் மணிகண்டன். இது ட்ரூ தான் சேனல். மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.